ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் எப்படி அரிசி பருப்பு சாதம் பண்ணுவேன் தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு 1/2 கப் ஆஃப் துவர் தால் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆஃப் ஃபெனல் சீட்ஸ், 1 ஸ்பூன் ஆஃப் ஜீரா எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கறி லீவ்ஸ், 3 சாப்டு அனியன்ஸ், 3 chopped tomatoes, 5 pieces of chopped garlic எடுத்திருக்கேன். இந்த சைட் குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் கீ அண்ட் கடலை எண்ணெய் கம்பைன் பண்ணி எடுத்திருக்கேன். யூஸ்வலி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, பட் எனக்கு கீ ஸ்மெல் பிடிக்குங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். ஜீராலாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் அண்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி ஆனியன்ஸும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறான். கிளாஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஆனியன்ஸை வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி டொமேட்டோவோட ரா ஸ்மெல் போய் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ் அண்ட் சால்ட் சேர்த்தி ஸ்பைசஸில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். வாட்டர் வந்து 2 கப் ஆஃப் ரைஸ் இருந்தாலுக்கு 4 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ரைஸ் எல்லாம் போட்டு விசில் போட்டு சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னா ரெடி ஆயிரும். ஸோ இந்த சைடில் இன்னொரு ஸ்டெப் வந்து பண்ணணும். மிக்சர் ஜாரில் 1/2 கோகோனட் பீசஸ் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பீஸ் ஆஃப் கார்லிக், கொஞ்சோண்டு ஜீரா அண்ட் கொஞ்சோண்டு ஃபெனல் சீட் ஆட் பண்ணி நல்லா வந்து பவுடர் ஃபார்மில் வந்து கோகோனட்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். விசில் போனதுக்கப்புறம் ஏரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 ஸ்பூன் ஆஃப் கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா யம்மி டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் ரெடி. தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர், பாய்.